ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கனிமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு ஸ்கூல்லாம் தொடங்கிருச்சு. காலை டிஃபனுக்கு இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கும் சரி, காலைல சாப்பிட்றதுக்கும் சரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற தக்காளி ஊறுகாய் வந்து இட்லிக்கு, தோசைக்கு சாப்பிட்லாம், சோத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை வந்து நல்லா 2 தடவை கழுவி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கிறணும். தக்காளியை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இந்த ஊறுகாய் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொடிசாக நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இப்போ தக்காளியுடைய தலைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். அந்த தலைப்பகுதியை சேர்த்தே நம்ம கட் பண்ணோம்னா வயிற்றில் கல் உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல் உருவாகக்கூடாதுன்னா எப்போ தக்காளி நக்கினாலும் அந்த தலைப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாத்திரத்தை காய வச்சு அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, சும்மாவே ஊற்றி நல்லா வற்ற வச்சுக்கிறணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும். 100 அல்லது 150 வெள்ளைப்பூடு உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இப்போ வெள்ளைப்பூடை வறுத்து எடுத்துக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். சிம்மில் வச்சு வறுக்கணும், அப்போ தான் வெள்ளைப்பூடை நல்லா வேகும். அது தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் கடுகு உளுந்தும் தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா முக்கால்வாசி வற்றினதுக்கப்புறம் தக்காளியில் இந்த வெள்ளைப்பூடை சேர்த்துக்கிடுவோம். வெள்ளைப்பூடு பொரித்து எடுத்த எண்ணெயிலையே கடுகு உளுந்தையும் கருவேப்பிலையும் தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் காய வச்ச கருவேப்பிலை வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காய வச்ச கருவேப்பிலை இல்லைன்னா பச்சையாக இருந்தால் கூட நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துட்டு ஈரப்பசை இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சிடணும். தாளித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பூடுமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துருவோம். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது 3 தான் சேர்க்கக்கூடிய பொருள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ தக்காளி உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வற்றிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வற்ற வச்சு வெள்ளைப்பூடையும் வேக வச்சு ரெடி பண்ணிக்கிறணும். இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு வெந்திருக்கணும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த
கடுகு உளுந்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 2 நிமிஷம் அளவு கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிரும். நான் வந்து நல்லா எண்ணெய் நல்லா விடுற வரைக்கும் ரொம்ப நேரம் வற்ற வச்சுட்டேன். நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம், கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா வற்ற வச்சுட்டேன். நல்லா ஒட்டாமல் இப்படி வருது பாருங்கள். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். 1 மாதத்துக்கு கெட்டு போகாது. ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்றதுக்கு உங்களுக்கு காலை வேலைக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்பூன் போட்டு வைக்காதீங்க, சும்மாவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.